பெருமானின் வாக்குக்கு இணங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், வாசியும் உயர்த்த வேண்டாம். மன தூய்மையை பற்றியான தொடர்ச்சியான காணொலியை யூஎஸ்சி தனது தளத்தில் வெளியிட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சொல் வன்மையை பற்றியான ஒரு புரிதலை மற்றும் விழிப்புணர்ச்சியை உண்டாக்கும் வகையில் இந்த காணொலி அமைகிறது. திருவள்ளுவரில் உள்ள சொல்வன்மை அதிகாரத்தில் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லிற்கு சோர்வே என்று குறிப்பிடுகிறார். ஆக்கமான செயலுக்கு காரணம் நாம் கூறும் நல்வார்த்தைகள், கேடான செயலுக்கு காரணம் நாம் கூறும் கவனமில்லாத அல்லது சோர்வுடைய வார்த்தைகள். நாம் கோயிலுக்கு செல்லும் பொழுதோ அல்லது குருநாதரை சந்திக்கும் போதும் நாம் கூறக்கூடும் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இறைவா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கடைசி வரையும் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. இன்னும் சொற்களில் கவனமாக இருக்கும் பொழுது நம் நற்பயன் பலனை பெறுவோம் என்பது இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது உங்களுடைய மனம் தூய்மையடையும், நற்பலனையே பெறுவீர்கள். இதை முயற்சி செய்த பின் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. நாளை வினைப்பயன் பற்றியான காணொலியை யூஎஸ்சி வெளியிடும். இந்த சேனலில் வெளியிடப்படும் காணொலியை நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்.